ஜெய் மகாகாளி ஆனந்தம் இறைத்துவம் சீசன் 2 ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சம் பகுதி 21. ஆபதாய தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமஹ. ஏகம் சத் விப்ரா பகூதா வதந்தி. ஒன்றேயான உண்மை பரம்பொருளான கடவுளை அனுபூதியில் கண்டவர்கள் அவரவர்களின் அனுபவத்திற்கேற்ப விளக்கி வருகின்றனர். குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கடவுளின் எந்த ஒரு நாமத்தையோ குணத்தையோ கேட்ட மாத்திரத்தில் மேய்க்குச்செறிந்து கண்களில் நீர் பொங்க பரவச பாவத்தில் தன் உடல் உணர்வு துறந்து ஆன்மப்பறவை உள்ளிருந்து வெளிக்கிளம்பி பல உலகங்களுக்கு சென்று ஆங்காங்கு பெற்ற ஆன்ம அனுபவங்களை மீண்டும் உள்புகுந்து மக்களுக்கு சொல்லி ஆனந்தம் கண்டவர். அவர் மனிதர்களில் சாதி, அந்தஸ்து, மத, சமய, சம்பிரதாய, தேச, எல்லை, மொழி போன்ற எவையும் நோக்காமல் தான் பெற்ற இன்பம் உலகம் பெற தன்னை தாழ்த்தி மக்களோடு சேர்ந்து உழன்றவர் பரமஹம்ச தேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர். அவர் எல்லா யோகங்களையும் அபியாசம் செய்யாதவர், வேதங்கள் 4ஐயும் படிக்காதவர், பள்ளிப்படிப்பும் படிக்காதவர். அவருடைய தாய்மொழி தமிழ் அல்ல, வங்காள மொழி. அந்த மொழியையும் இலக்கணத்தோடு அறியாதவர். அவருடைய பெயரையே சரியாக எழுத அறியாதவர். அப்படிப்பட்டவர் பகவானியாம் மகாகாளியின் பூசாரியாக அமர்த்தப்பட்ட பிறகு அன்னையால் ஆட்கொள்ளப்பட்டு மேலே அறியாமல் இருந்த அனைத்தையும் பிரபஞ்ச மாதாவின் பெருங்கருணையினால் தெளிந்து கற்றார். இந்த பெருங்கடலில் மூழ்கி முக்குளித்த அவர் இவை அனைத்தையும் பக்தி, காதல், பிரேமை, நேசம், பற்று, பித்து கொள்ளாமல் படித்தால், அபியாசம் செய்தால் வீண் விரயம் என்று அனுபவத்தில் கண்டுணர்ந்தார். இதயவாசலை திறந்து கடவுளை சிம்மாசனத்தில் அமர வைத்து சர்வகாலமும் அவளை பல விதங்களில் பக்தி செய்தால் மட்டும் அவை அனைத்தும் ஞான சித்தியாகும் என்ற உண்மையை அறிந்தார். அந்த அனுபவத்தையே உலகம் முழுவதும் பரப்ப திருவுளம் கொண்டார். மகாகாளியாம் அவளின் திருப்பாதம் தஞ்சம் புகுந்தார். அன்னை அவருக்கு அள்ள அள்ள குறையாத ஞானத்தையும் அதை உலகம் முழுவதும் பரிமாற ஞான தொண்டர்களையும் தந்தருளினாள். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பேசுகிறார். இறைவனை நேசிப்பது இதுதான் வாழ்க்கையின் லட்சியம். பிருந்தாவன கோபியரும் இடைச்சிறுவர்களும் கண்ணனை எப்படி நேசித்தார்கள்? அவர் மதுராவிற்கு போனபோது அந்த பிரிவை தாங்க முடியாமல் இடைச்சிறுவர்கள் அழுது அரற்றியவாறே அலைந்து திரிந்தார்கள். இவ்வாறு கூறிவிட்டு மேல் நோக்கிய பார்வையோடு குருதேவர் பாட ஆரம்பித்தார். ஆயர்குல சிறுவனை நான் கண்டு வந்தேன், அவன் புதியன் அவன் அழகன் அன்புமிக்கோன், சேயவனோர் போதிய மரக்கிளையை பற்றி சிரித்தபடி காட்சி தந்தான். புதியதாக தாயின்ற பசுங்கன்றை நெருங்கி சென்று தங்கரத்தால் பரிவோடு தழுவி கொண்டான். வாயதிர என் கண்ணன் எங்கே என்று மறுபடியும் கதறி நின்றான். கண்ணன் எனும் திருப்பெயரை சொல்லுவதற்கு கருதீரான் வருவதோ காமட்டும் தான். அண்ணலவன் என் கண்ணன் எங்கே எங்கே, அண்ணலவன் என் கண்ணன் எங்கே எங்கே, எண்ணுகிறான் தேடுகிறான் என்ற போதும் எதிரினிலே எழு கண்ணன் வரவே இல்லை, எதிரினிலே எழு கண்ணன் வரவே இல்லை. கண்ணிரண்டும் உள்ளுணர்வால் வடித்த அந்த கண்ணீரும் குளமாயே பொங்கிற்றம்மா, கண்ணிரண்டும் உள்ளுணர்வால் வடித்த அந்த கண்ணீரும் குளமாயே பொங்கிற்றம்மா. குருதேவரின் அன்பு கனிந்த பாட்டை கேட்டவரும் கடவுளை நேரில் பார்க்கின்ற உணர்வை பெறுவார்கள். அவர் வாழ்ந்த காலத்தில்
இவரைப் போல் கடவுளிடம் உரிமையோடு பேசி வரும் இறைவனின் பெயரை உச்சரிக்கும் போது அதில் தோய்ந்து இருக்கும் உருக்கமும் எவரிடமும் இருந்ததில்லை என்பதை ஸ்ரீ ராமகிருஷ்ணனின் அமுதமொழிகளை படிக்கும்போது தெரிந்து கொள்ளலாம். இறைவனுக்காகவே இறைவனை இதயத்தில் இருத்தி நித்தம் நித்தம் பாட்டும் ஆட்டமும் பரவசமும் ஆனந்தமும் நிறைந்த நவீன வேதாந்தி நமது குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர். திருச்சிற்றம்பலம்.